எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. பீகார் சட்டமன்ற தேர்தலில் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஏஐஎம்ஐஎம் ஒலிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், சீமாஞ்சல் மேம்பாட்டு வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இண்டி கூட்டணியுடன் சேர்ந்து போட்டியிட ஏஐஎம்ஐஎம் தயாராக இருந்தது. கூட்டணியில் சேர்வது குறித்து ஏஐஎம்ஐஎம் கட்சியின் பீகார் மாநில தலைவரான அக்தருல் இமான் லாலு பிரசாத் யாதவிற்கு 2 முறையும் தேஜஸ்வி யாதவிற்கு 1 முறையும் கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதனால் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதென முடிவு செய்த ஏஐஎம்ஐஎம் கட்சி 25 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இது குறித்து பேசியுள்ள ஓவைசி, பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலையும் தொகுதிகளையும் தேசிய தலைமையுடன் கலந்து ஆலோசித்த பிறகு ஏஐஎம்ஐஎம்மின் பீகார் பிரிவு அறிவித்துள்ளது. சிவன், கோபால்கஞ்ச் ஏசி, கிஷன்கஞ்ச், மதுபானி, அராரியா உள்ளிட்ட 25 தொகுதிகளில் ஏஐஎம்ஐஎம் போட்டியிட உள்ளது. பீகாரில் உள்ள மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஏஐஎம்ஐஎம் ஒலிக்கும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட ஏஐஎம்ஐஎம் சீமாஞ்சல் பகுதியில் உள்ள அமூர், பைசி, கோச் தாமன், பகதூர்கஞ்ச் மற்றும் ஜோகிஹாட் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது கவனிக்கத்தக்கது.